வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி அது. கத்திரிக்காயும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு அருமையான சட்னி செய்ய போகிறோம். அந்த சட்னியை நம்ம வீட்டிலேயே எவ்வளோ எளிமையாக செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தவா வச்சுக்கலாம். இப்போ நான் 100 கிராம் அளவில் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. இது மாதிரி நல்லா பொரியிற சத்தம் கேட்கும். அது வரைக்கும் நம்ம அதை வறுக்கணும். நல்லா அந்த வேர்க்கடலையோட வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நிறுத்திடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம இதில் சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், சமையல் எண்ணெய், அதையும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த சட்னி அப்படியே வேக வச்சா மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா இது மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே ஒரு 7 நம்பர் பூண்டு, அதையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ அதில் 3 நம்பர் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கத்திரிக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்னிக்கு செய்கிறதுன்றால நம்ம நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும். முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கருத்துரும். அதனால் அந்த நேரத்துக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, அது 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இது காரம் ரொம்ப இருக்காது, ஆனால் கலர் நல்லாயிருக்கும். கலருக்கு அது 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருங்காயம் நம்ம தாளிக்கிறதுக்கு போது சேர்க்க தேவையில்லை. இதிலேயே கலந்துட்டோம்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியில் உள்ள ஈரமே நல்லா நிறைய தண்ணி சேர்ந்துருக்கு. அதனால் ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 1/4 டம்ளர் தண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னா அடி பிடிக்காத வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சாதத்துக்கு 3 விசில் வைப்போம். இதுக்கு நல்லா ஒரு 5லேருந்து 8 விசில் வைக்கணும். நல்லா குழைவாக வேகணும். அதனால் ஒரு 8 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையை இது மாதிரி நம்ம கையால் இப்படி செஞ்சாலே நல்லா அந்த தோல் வந்துடும். நல்லா இது மாதிரி செஞ்சுட்டு மிக்சியில் 1-2மா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி தோல் நீக்கின வேர்க்கடலையை நம்ம இப்போ ஜாரில் சேர்த்து 1-2மா நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை மிக்சியில் அடித்தா ரொம்ப நைஸாகிடும். நல்லா இது மாதிரி ஸ்மேஷரால் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்ல குழைவாகிடும். நல்லெண்ணெய், சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கோம். பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனை அருமையாக இருக்குது. பெருங்காயம் வேறு சேர்த்துருக்கோம். இந்த சட்னி நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஒரு தொக்கு மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும் இதை. இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கிட்டோம்.
அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அது வந்து ஒரு அரை டீஸ்பூன். ரெண்டுமே நல்லா பொரியணும். எப்பயுமே கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து தாளிச்சாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல எண்ணெயில் பொரியணும். ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சட்னியை இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். வேர்க்கடலையை இது ஒரு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் கத்திரிக்காய் வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கோம். இது வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். அதை வந்து நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி எவ்வளோ எளிமையாக செய்யலான்றது தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கலக்கலான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.